ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் தாங்க. பேர்ட் சாங்சுரியோட 3D மாடல் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதே மாடலை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டோட 3D மாடலும் பண்ண முடியுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும், இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அதோட டாப் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. பாட்டமில் இருக்கிறத நல்லா க்ளூகன் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுதான் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு மேலே ஒரு காட்டன் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி இந்த சைஸுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி க்ளூகன் போட்டு அதையும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற டாப் போர்ஷனை கட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த பார்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது உடஞ்சாலும் உடஞ்சிடலாம். ஸோ அதை நல்லா சீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் டேமேஜ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பவுல் எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணி ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் எடுத்து 3 ப்ளையோ இல்லை நார்மல் கிச்சன் டிஷ்யூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த டிஷ்யூவை கொஞ்சம் வ்ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி வ்ரிங்கிள்ஸ் இருக்கும் போது நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குங்க. நான் இந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். அது என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி காட்டன் பாக்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை லூஸ் பண்ணுது. கொஞ்சம் கர்வா இல்லை பெண்டோ அந்த ஷேப் அந்த ப்ராப்பராக அந்த ரெக்டாங்குலர் ஷேப் இல்லாமல் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஷேப்லெஸ்ஸாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் தெர்மோகால் எடுத்து அதை ஒரு ஸ்க்ராப் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது பேப்பர் மட்டுமே ஸ்டிக் பண்ணலாம். பட் பேப்பர் மட்டும் ஸ்டிக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நம்ம மேலே பெயிண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பேர்ட்ஸோ அனிமல்ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது கீழே ஃபால் ஆகிடும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ உள்ளே கொஞ்சம் இந்த தெர்மோகாலோ ஏதோ லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சு பேப்பரை அது மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்ஸில் ரேண்டமாக நீங்கள் அங்கே இங்கே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாயில் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி இது ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி. அதுக்காக இதையும் நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஆல்மோஸ்ட் அந்த வாட்டர் ஃபால் லுக்கில் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேர்ட் சாங்சுரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியும் இந்த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் பார்த்திங்கன்னா லேண்ட் பார்ட் இருக்கிற மாதிரியும் தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தண்ணி இருக்கிற இடத்துல குட்டி குட்டியாக அங்கே சும்மா நம்ம நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கிராஸ் நடுவில் லைக் என்ன சொல்கிறது ஒரு பாண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக வாட்டராக இல்லாமல் நடுவில் கொஞ்சம் லேண்ட் போர்ஷன் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அன்ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபாயில் ஷீட்டை க்ரஷ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபாயில் ஷீட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் டஸ்ட் அதாவது ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஸ்டிக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாயிலில் அந்த ராக்ஸ் மாதிரி செட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நீங்கள் 2 ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் இல்லாட்டி பிளாக் ஆர் க்ரே இந்த மாதிரி ஷேட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இது கலர் பண்ணதுக்கு அப்புறமா க்ளூகன் வச்சு வாட்டர் ஃபாலில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அது மேலேயும் இந்த கிராஸை டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. இப்போது இந்த பெயிண்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூகன் வச்சு கீழேருந்து மேலே அப்ளை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வாட்டர் ஃபால் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் லேண்ட் போர்ஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீனில் பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது மேக் ஷுர் அந்த நம்ம பேப்பர் செட் பண்ணோம்ல அந்த இடமும் பெயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலே அந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸை டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் நேச்சுரலாக ஒரு லான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த 3D ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்லி நேச்சுரல் லுக்கில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக லேண்ட் போர்ஷன் முடிச்சாச்சுங்க. இப்போ வாட்டர் சைடு வரலாம். வாட்டர் சைடுக்கு 2 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி கலர் பண்ணிவிடுங்க.
ஸோ கலர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளூ எடுத்து அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக வந்து ரேண்டமாக நீங்கள் க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணினா அதுவும் ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸும் அப்புறம் இந்த பேர்ட்ஸ் செட்டும் வந்து அமேசானில் இருந்து தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அமேசானில் பெட்டர் ப்ரைஸ்க்கு நல்லாவே கிடைக்குதுங்க. ஸோ அந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரீஸ் மாதிரி இருந்தது. அது பார்க்க ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி இருந்தனால அந்த மேலே அந்த ட்ரீ போர்ஷன் அந்த க்ரீன் போர்ஷன் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அதுலேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க. ஸோ இந்த கிராஸ் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரீஸ் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் நான் பெருசாக வீடியோவாக எடிட் பண்ணல, ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும். இந்த ட்ரீஸு மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது நார்மலாக நீங்கள் க்ளூ கன்னில் வச்சு அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணாலே பக்காவாக அது பேஸ்ட் ஆகிடுதுங்க. இது பேர்ட் சாங்சுரிங்கிறனால கம்ப்ளீட்டாக பேர்ட்ஸை வந்து இந்த மாதிரி அங்கங்கே க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேங்க. இதில் பார்க்குற நீங்கள் 2 பெரிய ட்ரீஸும் வந்து நார்மலாக நம்ம இந்த டெக்கோ ஐட்டம்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அது வாங்கி அதோட பேஸில் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு க்ளூ கன் வச்சு. இந்த 3D மாடலோட கம்ப்ளீட் லுக் இது தாங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.